பிரைஸ் தி லார்ட். சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய மகிமையான இந்த வேளையிலே வீண்டு மறுவிசை கூட கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாயிருந்து அவர் அருளியிருக்கிறதான வார்த்தையின் மகத்துவங்களை எடுத்துரைக்க அவர் தந்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மகிமையான வேளையில் அநேக காலமாக தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் தவறுதலாய் போதித்து வருகிற ஒரு தவறுதலை எடுத்து காட்டி, எல்லாரும் அல்ல, நீண்ட வருஷங்களாய் இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிற அநேகர் இதை தவறுதலாய்த்தான் போதித்து கொண்டிருக்கிறதை என் காதுகளிலும் நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது தவறு என்கிறதை ஆவியானவர் சில வசனங்களை கொண்டு திட்டமாய் உணர்த்தி தந்திருக்கிறபடியால் அந்த காரியத்தை இன்றைய நாளில் இதை கவனித்து வருகிற அத்தனை பேருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு அடியானுக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8 வாசிக்கும்போது, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு விசேஷமான காரியம் நடைபெறுகிறது. யூதேயா தேசத்தில் ஊழியத்தை முடித்து கொண்டு கலிலேயா தேசத்துக்கு திரும்பும்போது அன்றைய நாளில் இயேசுவானவர் சமாரியா வழியாக கடந்து சென்றிருக்கிறார். யூதர்கள் சமாரியா வழியாக கடந்து போகிறது இல்லை. அவர்கள் அத்தேசத்தை சுற்றி பிற்பகுதியிலூടെ கடந்து செல்வார்கள். ஆனால் இயேசுவோ சமாரியா என்கிற பட்டணத்துக்குள்ளாக அவர் கடந்து போகிற வேளையில் இந்த சமாரியா பட்டணத்தை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கிறது. அதில் பிரதானமானது சமாரியா ஜாதி புற ஜாதிகளோடு கலந்து விட்ட ஜாதி. அது ஏனென்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, 17ஆம் அதிகாரம் அதனுடைய 21 நாம் வாசிக்கும்போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 23 வரையுள்ளதான வசனங்கள் வாசிக்கையில், இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக யெரொபெயாமின் நாட்களில் இருந்து பொல்லாத பாவங்களை நடப்பித்து கொண்டு, அந்த பொல்லாத பாவங்கள் தீர்க்கதரிசிகளை அனுப்பி தேவன் கடிந்து கொண்டும் எச்சரித்தும் எவ்விதத்திலும் அவர்கள் தங்கள் வழிகளை திருத்தாமற் போனது நிமித்தம் அந்த ஜனத்தை தேவன் அழிக்க திட்டமாகி அந்த ஜனத்தை அழிக்கும்படிக்கு அசீரியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி அசீரியர்கள் கையில் ஒப்பு கொடுத்த போது இஸ்ரவேலில் உள்ள அத்தனை ஜனங்களையும் அவர்கள் சிறைபிடித்து கொண்டு அசீரியாவுக்கு கொண்டு போனார்கள். மற்றும் பல இடங்களுக்கு அவர்கள் சிதறி போய்விட்டார்கள். ஆனால் அந்த சமாரியா என்கிற தேசத்துக்கோ வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அசீரியா ராஜா சமாரியா தேசத்தில் இருந்ததான அந்த ஜனங்களை எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அசீரியாவுக்கு சிறைபிடித்து கொண்டு போக இப்பொழுது அசீரியா ராஜா அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார்.
அசீரியா ராஜா பாபிலோனிலும் பாபிலோனிலும் கூத்தாவிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆபாவிலும் ஆமாத்தும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் செபர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே அசீரியா ராஜா 5 ஜாதிகளை இஸ்ரவேலிலே குடியேற்றுவித்து அவர்கள் அதை தங்களுடைய சொந்த நாடாக கட்டி எழுப்பினார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர்களில் ஒரு சில குடும்பங்கள் அங்கே இருந்தவர்கள் அவர்களோடு சம்பந்தம் கலந்து அந்த ஜாதி ஒரு அருவருப்பான ஜாதியாக யூதர்களால் ஒரு அருவருக்கப்பட்ட ஜாதியாய் எண்ணப்பட்டு அவர்கள் அக்காலம் முதற்கொண்டு அந்த சமரியா பட்டணத்தோடுள்ள உறவுகளை முறித்து விட்டது. அப்படி உறவுகளை முறித்து விட்டு இப்பொழுது அத்தேசத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறது கூட இல்லாத அளவுக்கு பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக அந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தான் இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தின் பாதையில் சமரியா பட்டணத்துக்கு கடந்து செல்லும்போது ஒரு சமாரியாவில் உள்ள ஒரு சமாரிய நாட்டாளாயிருக்கிற ஒரு ஸ்திரீ கிணத்துங்கரையிலே சந்திக்கிறாள். அப்படி சந்தித்த அந்த ஸ்திரீயுமாய் உள்ளதான கன்வர்சேஷனில் அவர்கள் தம்மில் பேசுகிறதான அந்த பகுதியில் சமரியா ஸ்திரீ இவர் யூதனாய் இருக்கிறது நிமித்தம் ஒரு சில இடங்களில் பரிகாச துனியோடு அவரோடு பேசுகிறதை அவர் கவனித்த போது இவளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற ஹல்லேலூயா எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பகுதியில் வேதத்தை வாசிக்கும் போது உள்ளத்தில் உணர்ந்த ஒரு பெரிய காரியம் என்ன, இந்த 17வது வசனத்தில் அவள் சொல்லுகிறத நான் பார்க்க, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஆமாம், அவளுக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். அப்படியானால் இங்கே கீழே எழுதுகிறார், எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார்கள். இப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலத்தில் அநேக இடங்களில் உள்ள போதகர்கள் ஹல்லேலூயா அவர்கள் போதிக்கிறதில் தவறுண்டா இல்லையா என்கிறதை நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளும் போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்ல இருக்கிறதான இந்த காரியங்களை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் அது சொல்லுகிறது தவறா இல்லை சரியா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் அது காலகாலமாய் அநேகர் போதித்து வருகிறதே அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அதனால் அவர்களை தவறு சொல்ல முடியாது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. அவள் ஒரு விபிச்சாரி ஆகிய இச்சையினால காம இச்சைகளினால 5 புருஷர்களோடு தொடர்பு கொண்டவளாக, 6வது இன்னொரு புருஷனோடு தொடர்பு கொண்டவளாக, ஐயோ காம இச்சையினாலேயும் விபிச்சார எண்ணத்தினாலேயும் அப்படி நடந்தவளாக என்றெல்லாம் அநேகர் போதிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இது அப்படி அல்ல. இது அப்படி ஒன்றும் ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொன்னது உண்மைதான். அவளுக்கு புருஷன் இல்லை. அவள் காம இச்சையோட விபிச்சார எண்ணத்தோட நடக்கிற ஒரு ஸ்திரீ கிடையாது. அவள் யாக்கோபின் சந்ததி. இல்லையா? ஆனால் இங்கே நாம் பார்க்கிறதான விசேஷம் என்னவென்றால் அவர் புருஷன் இல்லை என்று சொன்னால்
பிற்பாடு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்று யோசிக்க வேண்டும். அது எப்படி? அவள் புருஷன் இல்லை என்று சொல்லுகிறாரே, அப்படியானால் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனுடைய புருஷன் அல்ல என்று கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புருஷன் இல்லை என்று சொன்னவர் அப்படி ஏன் இப்படி சொல்லி மாற்றி சொல்லுகிறார்கள் என்று நாம் அந்த இடத்தை ஒரு கணம் நன்றாய் தியானிக்கும் போதுதான் நாம் படித்ததான 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த பகுதியிலேயே 29 நாம் வாசிக்கும் போது, ஆனாலும் அந்த ஜாதி தங்கள் தேவனை தங்களுக்கு உண்டு பண்ணி தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் பட்டணங்களில் அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் பட்டணங்களிலே சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் நிபகாசையும் தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்ரவாயிமின் தேவர்களாகிய அத்ரக்மலேக்கும் அன்னமலேக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகடித்து வந்தார்கள். இப்படி 5 ஜாதிகளாய் அவர்கள் குடியேறின அந்த சமரியா பட்டணத்தில் அந்த 5 ஜாதிகளும் தங்கள் தேவர்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து அவைகளை சேவிக்கிறவர்களாய் இருந்தபடியால் அவ்விதமாய் அந்த ஜாதிகள் கொண்டு வந்து சேவித்த அந்த 5 ஜாதிகளுடைய தெய்வங்களை இவள் வழிபடுகிறவளாய் அவைகளை சேவிக்கிறவளாய் நீண்ட காலம் காணப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள் இந்த சமரியா ஸ்திரீ. ஆண்டவரை விட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆமாம், சிருஷ்டிகரே நாயகர் என்று எழுதியிருக்கிறபடி சிருஷ்டிகராகிய தேவனை தள்ளி அந்நிய தேவர்களை இவள் பின்பற்றினபடியால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல என்று சொல்லும்போது அங்கே வாசித்ததான அந்த 5 ஜாதிகளுடைய தெய்வங்களை இவள் பின்பற்றினதும் அல்லாமல் இப்பொழுது அந்த தெய்வங்களை எல்லாம் இவள் தள்ளிவிட்டு இன்னொரு புதிய புருஷன் அவள் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தெரிந்தெடுத்திருக்கிற புருஷனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய 9 வாசிக்கும் போது, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்தான். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா, இங்கே 6வது புருஷனாய் அவள் கண்டு கொண்டிருக்கிற புருஷன் யாரு? சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மாய வித்தைக்காரனாகிய மனுஷன். அவன் நடப்பிக்கிற மாய வித்தைகளினால் அந்த ஜனங்களெல்லாம் பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதனால அந்த 5 தெய்வங்களையும் தள்ளி இப்பொழுது 6வது ஒரு புருஷனே அவள் பிடித்திருக்கிறாள். அந்த புருஷன் சீமோன் என்கிற தேவனுடைய பெரிய சக்தி என்று அவர்கள் எண்ணுகிற மாயவித்தக்காரனாயிருந்த அந்த மனுஷனாயிருந்தான். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தவறுதலாகவே கடந்து கொண்டிருக்கிறது. உபதேசங்கள் தவறி கொண்டிருக்கிறது. பேசுகிற காரியங்களில் அநேக காரியங்கள் தவறுதலாக இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் தெளிவுபடுத்த தேவ ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு உறுதுணையும் உதவியுமாய் இருந்து காரியங்கள் நடப்பிக்க வேண்டும். ஆதலால் தேவனுடைய பிள்ளையே, இந்த சமரியா ஸ்திரியே, இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளை, நீ ஒருபோதும் அவள் உலகத்தில் மனுஷ ஸ்திரியாக இருந்து ஒரு
ஒரு வெபிச்சாரியைப் போலையோ காம இச்சைகளினால தொடர்பு கொண்ட மற்ற புருஷர்களைப் போலையோ என்று சொல்லி அவளை குறித்து யாரும் பிரசாதிருங்கள், யாரும் அப்படி பிரசங்கியாதிருங்கள். அவள் அந்நிய தேவர்களாகிய 5 ஜாதிகள் சமரியா பட்டணத்தில் கொண்டு வந்த அந்த 5 விக்கிரகங்களே தன் புருஷனை போல சேவித்தார்கள். ஏனென்று ஆண்டவரே சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்படி இருக்க அந்த வார்த்தையின்படி நாயகர் புருஷன், நாயகர் என்றால் புருஷன், யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்னு சொல்லி இருக்கிறது போல உன் புருஷன். ஆமாம், அவள் சிருஷ்டிகராகிய தேவனை விட்டு அந்நிய தேவர்களாகிய அந்த 5 ஜாதிகள் கொண்டு வந்த 5 தெய்வங்களை பின்பற்றினதுனால அந்த 5 புருஷர்களை வைத்து கொண்டிருந்தார்கள். பிற்பாடு சமரியா பட்டணத்தை கலங்கடித்து கொண்டிருந்த பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த இந்த ஷிமேயி என்கிறவனையும் அவள் தன் புருஷனைப் போல அவனையும் சேவிக்கிறவளாயிருந்தார்கள். ஆதலால் தான் ஆண்டவர் அப்படி சொன்னார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல, உன்னுடைய தார்த்த புருஷன் இதோ உனக்கு முன்னே நிற்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை அவளுக்கு காட்டி கொடுக்கிற பகுதியாய் இருக்கிறது. ஆதலால் தான் அவள் திட்டமாய் சொல்லுகிறார், நீர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் அந்த தீர்க்கதரிசியாயிருந்து அந்த காரியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தின போது தன் தவறை அவள் உணர்ந்து கொண்டாள். அவள் தான் கண்டு கொண்டவர் கிறிஸ்து தான் என்று அறிந்தபோது அவரை குறித்த சாட்சி மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அந்த சுவிசேஷத்தில் பங்குள்ளவர்களாக மாற்ற இவர்தான் உலக இரட்சகர் என்று அவர்களும் சொல்லும்படி அற்புதம் செய்த ஒரு சாட்சி. அதனால் அந்த சமரியா ஸ்திரீயே, இன்று இந்த வசனத்துக்கு கேட்கிற தேவ பிள்ளையே, நீ அப்படி பிரசங்கப்படாதே, நீ சத்தியத்தை தெளிவாய் எடுத்து பேசு. கர்த்தர் இவ்வசனங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.